Friends, welcome back to my channel Krithikrish family vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேக்கரி ஸ்டைல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான Blackforest கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது எனக்குமே ரொம்ப ஃபேவரட்டான கேக்குங்க. வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செரி சிரப் ரெடி பண்ணனும். செரி சிரப்க்கு நான் 1/3 கப் அதாவது 85 கிராம் செரியை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கரெக்டாக மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. 1/3 கப் செர்ரி, அதில் 2 கப் தண்ணி, 1 கப் சர்க்கரை, இது மூணும் ஒரே அளவு தாங்க. ஒரே கப்பில் தான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டு சுண்டி கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ செர்ரி சிரப் ரெடி ஆயிடும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணலாம். அதுக்கு அதே கப்பால் 1 கப் தயிர், 1 கப் அளவுக்கு சர்க்கரை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவுமே 85 ml தான். அப்புறம் 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன், 60 ml. இதுக்கு பதிலாக நீங்கள் உருக்கின வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி கலர் நல்லா ஒயிட்டிஷாக வரணும். நம்ம எக் சேர்க்காதனால இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு மைதா ஒரு ஃபில்டரில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்கணும். இது 125 ml. அந்த 1/2 கப் பாலையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னா ரிப்பன் மாதிரி விழுகணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம கேக் பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் டின்னு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் கொக்கோ பவுடரை நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம கேக் பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். நம்ம கேக் பேட்டரை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு 2 தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது. நான் குக்கரை ஏற்கனவே 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம கேக் பேட்டரை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரில் விசிலும் கேஸ்கட்டும் போடக்கூடாது. இதை நல்லா மூடி வச்சுருங்க. இந்த கேக் வேகிறதுக்கு எனக்கு 45 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் கேக் பேட்டர் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டைம் ஆகும். நான் இன்றைக்கி சொன்ன அளவு உங்களுக்கு 45 நிமிஷம் ஆகும் கரெக்டாக. இப்போ நம்ம கேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அவனில் வச்ச மாதிரி செம்மையாக ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட இதை ஒரு டூத்பிக் வச்சு குத்தி காமிக்கிறேன். டூத்பிக் இல்லைன்னா கத்தி வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். கேக் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி விப்பிங் க்ரீம் பவுடர் யூஸ் பண்ணி தான் க்ரீம் ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் கவுத்திங்கன்னா கூட விழக்கூடாது. விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை கவுத்துடலாம். நான் ஒரு 1/2 hour ஆற விட்டு தான் இதை கேக்கை கவுத்தேன். ஈஸியாக வருது பாருங்கள். இப்போ நம்ம அதில் இருக்க பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஆற வச்சு எடுத்திங்கன்னா தான் பர்ஃபெக்டாக கேக் வரும். இல்லைனா உடையும், இல்லைனா பாத்திரத்தில் ஒட்டிக்கும். ஸோ நல்லா ஆற விட்டுருங்க. இது நான் 3 லேயராக இன்றைக்கி கட் பண்ணி எடுக்க போகிறேன். கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். இல்லாட்டினா கேக் உடஞ்சிரும். சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எக் சேர்க்காமலே எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. எக் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கேக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 3 லேயரும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த பிளேட்டில் இல்லைன்னா போர்டில் வச்சிங்கன்னா கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக் லேயரை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செர்ரி சிரப் சேர்த்துக்கலாம்.
செரி சிரப்பை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஜூஸியாக வேணுன்னா நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விப்பிங் க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஐசிங் பண்ணுறதுனால லைட்டாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து செர்ரியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே சாக்லேட்டும் நீங்கள் தூவி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லேயர் அதே மாதிரியே செர்ரி சிரப், அதே மாதிரியே விப்பிங் க்ரீம், 3 லேயருமே இதே மாதிரி வச்சு தான் அடுக்கணும். பாருங்கள், செர்ரி வச்சாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் சாக்கோ சிப்ஸு இல்லாட்டினா இந்த மாதிரி சாக்லேட் துண்டுகள் எது வேணாலும் வச்சுக்கலாம். அது வாயில் கடி போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஐசிங் முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதனால் லைட்டாக ஃபுல்லாக கேக் ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஐசிங் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா செட் ஆகும். மேலே க்ரீம் பூசும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் நம்ம விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். மேலே டாப்பிங் நீங்கள் எவ்வளோ க்ரீம் வேணாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு பைப்பிங் பேக்கில் உங்களுக்கு பிடிச்ச நாசல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கடைகளில் போடுற மாதிரியே தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து டைரி மில்க் சாக்லேட் தான் இன்றைக்கி எனக்கு கிடச்சிச்சு. அதனால் அதை வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா துருவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாக்லேட்டாக சைட்லாம் மேலெலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே செர்ரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி நம்ம கேக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் வந்து சைடில் மொட்டையாக தெரிஞ்சதை மறுபடியும் நான் டிசைன் போட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் உங்கள் கேக்கை நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். கடைகளில் வந்து வனஸ்பதி யூஸ் பண்ணி தான் வந்து கேக் செய்வாங்க. இது மாதிரி நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். ரெசிபீஸ் வேணும்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்மூத்தாக இறங்கும் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம கேக்கு. நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரியே தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.